ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேத்யூ வர்னால் இவங்கள பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு விக்டோரியன் போயட் அண்ட் கல்ச்சுரல் கிரிட்டிக்கும் கூட. இவங்கள எல்லாருமே த ஃபர்ஸ்ட் மாடர்ன் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள ரொம்ப ஃபேமஸாக த கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்யூ வர்னால்டு அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்மளுக்கு டச் ஸ்டோன் மெத்தட் வந்து ஞாபகம் வரணும். பிகாஸ் டச் ஸ்டோன் மெத்தட் மேத்யூ வர்னால்டுடைய டச் ஸ்டோன் மெத்தட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸானது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றும் கூட. நெக்ஸ்ட்டு மேத்யூ வர்னால் நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா டோவர் பீச், த ஸ்காலர் ஜிப்சி, கல்ச்சர் அண்ட் அனார்ச்சி, லிட்ரேச்சர் அண்ட் டோக்மா. இப்போ நம்ம மேத்யூ வர்னால்டோடைய லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து கிரிட்டிசிசத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கிரிட்டிக்கல் ஒர்க் அவங்க வந்து எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய பொயட்ரி வந்து எழுதியிருக்காங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு புக் ஆஃப் பொயட்ரி என்னென்னா த ஸ்ட்ரேயட் ரெவலர். இது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1849. அவங்களுடைய கிரிட்டிசிசத்தில் அவங்களுடைய மேஜர் ஒர்க் என்னென்னா கல்ச்சர் அண்ட் அனார்ச்சி. இது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1869. இவங்க வந்து ப்ரிஃபேஸ் டு த போயம்ஸ் ஆஃப் 1853 இது எழுதினாங்க. இதுதான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஒர்க். இது மூலமாக தான் டெபியூட் அப்படின்னா மொத உள்ள நுழையிறது. கிரிட்டிக்காக உள்ள எந்த புக் மூலமாக நுழைஞ்சாங்கன்னா இந்த ஒர்க் மூலமாக தான். த ப்ரிஃபேஸ் டு த போயம்ஸ் ஆஃப் 1853 மூலமாக தான். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து 1857 ஆக்ஸ்ஃபோர்டில் பொயட்ரியோடைய ப்ரொஃபஸராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய கிரிட்டிக்கல் பவரை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு கிரிட்டிக் அப்படின்னு அவங்களே ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்காக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அவங்க கொடுத்த லெக்சர்ஸை 2 வால்யூம்ஸாக பிரித்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம்னா ஆன் டிரான்ஸ்லேட்டிங் ஹோமர், இன்னொன்று த ஸ்டடி ஆஃப் செட்லிக் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட்டு அவங்க நிறைய கிரிட்டிக்கல் ஒர்க் எழுதியிருக்காங்க. அதில் ரொம்ப சீஃபான கிரிட்டிக்கல் ஒர்க் வந்து ஒரு 4 புக் வந்து சொல்லலாம். என்னெல்லாம்னா ஆன் டிரான்ஸ்லேட்டிங் ஹோமர், த ஸ்டடி ஆஃப் செட்லிக் லிட்ரேச்சர், எஸ்ஸேஸ் இன் கிரிட்டிசிசம், த ப்ரிஃபேஸ் டு த போயம்ஸ் ஆஃப் 1853. இந்த 4 சீஃப் கிரிட்டிக்கல் ஒர்க் இருக்குல்ல, அதை 2 ப்ராட் டிவிஷன்ஸாக பிரிக்கலாம். என்னெல்லாம்னா ஆன் த ஆர்ட் ஆஃப் பொயட்ரி, இன்னொன்று ஆன் த ஆர்ட் ஆஃப் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட்டு நம்ம மேத்யூ அர்னால்டை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். மேத்யூ அர்னால்டு வந்து பொயட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா த கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்னால்டு வந்து பொயட்ரியை ஆர்ட் ஃபார் லைஃப் சேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பொயட்ரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேத்யூ வர்னால்டு பொயட்ரியை ஆல் ஆர்ட் இஸ் டெடிகேட்டட் டு ஜாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராஜடி கூட இப்போ வந்து எல்லா ஆர்ட்டுமே ஜாய்க்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ட்ராஜடி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ட்ராஜடி கூட மேனை என்ஜாய்மெண்ட்காக தான், மேனோட என்ஜாய்மெண்ட். ட்ராஜடி கூட மென்னுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆர்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி இருக்குது. அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா பொயட்ரியில் ஜாய் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய மேத்யூ அர்னால்டும் அரிஸ்டாட்டிலில் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அர்னால்டு இருக்காங்களா, அவங்க வந்து ஏன்ஷியன் க்ரீக் இருக்காங்களா, அந்த ரைட்டர்ஸும் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள சில பேரை கிரேட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஹோமர், டான்டி, மில்டன், கோத்தே, வேர்ட்ஸ்வர்த் இவங்களெல்லாம் சொல்கிறாங்க. இவங்களாம் ரொம்ப ஐடியலானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்கள கொஞ்சம் பாராட்டவும் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமர் இருக்காங்கள்ல, அவங்க வந்து சிம்பிள் கிராண்ட் ஸ்டைலுக்கு பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மில்டன் இருக்காங்கள்ல, அவங்கள சர்வர் கிராண்ட் ஸ்டைலுக்கு பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டான்டியை பற்றி சொல்கிறாங்க. அவங்க இந்த 2 ஸ்டைலுக்குமே பெஸ்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க ஷேக்ஸ்பியரை பற்றியும் சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் வந்து சேஃப் மாடல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேத்யூ அர்னால்டு இருக்காங்களே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அவங்க வந்து பொயட்ரியை கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் எப்படி இருக்கணும்னா பொயட்ரிக் ட்ரூத்தாகவும் அதே சமயத்தில் பொயட்ரிக் பியூட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொயட்ரி இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய லைஃப்பை அப்படியே ப்ரெசன்ட் பண்ணுறதா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொயட் வந்து என்ன எழுதுவாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்னு சொல்லி தானே எழுதுவாங்க. அதுதானே கிரிட்டிசிசம். இப்போ பொதுவாகவே யாராவது ஒருத்தங்க வந்து அவங்க ஒர்க் எழுதியிருக்காங்கன்னா அந்த ஒர்க்கில் இருக்கிற மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அது தானே ஒரு கிரிட்டிக்கல் இதாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு பொயட்ரி வந்து எப்படி இருக்குன்னா அந்த லைஃப்பை அப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதா
ஃபேவராக இருக்காது. அந்த யார் அந்த போயட் இருக்காங்கள அவங்களுடைய அந்த தாட்ஸையும் அப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொயட்ரி இருக்குல்ல, அது வந்து பெஸ்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃபுக்கான கிரிட்டிசிசமே பொயட்ரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொயட்ரி டூல்ஸ் வந்து சொல்கிறாங்க, ப்ரைமரி டூல்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க. அது என்னலான்னா கம்பேரிசன் அண்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிரிட்டிக்கு வந்து பெனிஃபெக்டர் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பொயட்ரி வந்து ரீடர்ஸுக்கு கல்ச்சரையும் ரிலீஜியனையும் டீச் பண்ணுற ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொயட்ரி வந்து சொசைட்டியோட ஒரு கைடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொயட்ரி நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத பொயட்ரி வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொயட்ரி அப்படிங்கிற இதில் சீரியஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் படி இவங்க வந்து நிறைய பேரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா ஹோமர், மில்டன், டான்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இவங்க எப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னு. ஹோமரை அவங்களுடைய சிம்பிள் கிராண்ட் ஸ்டைலுக்கு பெஸ்ட் மாடர்ன் சொல்லியிருப்பாங்க. மில்டனுக்கு அவங்களுடைய சர்வ் கிராண்ட் ஸ்டைலுக்கு பெஸ்ட் மாடர்ன் சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் டான்டியை 2 இதுக்குமே இவங்க வந்து பெஸ்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் வந்து நாட் அ குட் மாடல்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களுடைய பொயட்ரியில் ட்ராஜடியும் காமெடியும் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுடைய பொயட்ரியில் சீரியஸ்னஸ் இருக்காது. அதனால அவங்க வந்து பெஸ்ட் மாடல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிரிட்டிக்கு வந்து என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிரிட்டிக்கு கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி தானே. ஸோ ஒரு கிரிட்டிக் வந்து எல்லா லாங்குவேஜில் உள்ள லிட்ரேச்சரையும் கற்றுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எந்த கிரிட்டிக்குமே யாருக்குமே ஃபேவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் வந்து தப்பாக எழுதியிருந்தாலுமே அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடாது, இது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டான கிரிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒவ்வொரு கிரிட்டிக்கும் ஓல்டு கிளாசிக்கல் லிட்ரேச்சரை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பீப்புள் வந்து பொயட்ரியிலேருந்து கண்டிப்பாக ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பொயட்ரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொயட்ரி வந்து கல்ச்சரை கற்றுக் கொடுக்குற ஒரு சோர்ஸாக இருக்குதுன்னு, அதே சமயத்தில் அது வந்து சொசைட்டிக்கும் லிட்ரேச்சருக்கும் நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேத்யூ அர்னால்டை இன்ஸ்பிரேஷனாக எடுத்த நிறைய ஆத்தர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள சில பேர் யாரெல்லாம்னா டிஎஸ் எலாய்ட், எஃப்ஆர் லீவ்ஸ், ஏலியன் டேட். இதோட முடிஞ்சது.